உங்கள் வாழ்வில் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை என ஆர்த்தி ரவி உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு மனைவியை பிரிந்த நடிகர் ரவி மோகன் மனைவியை பிரிவதற்கான காரணங்களை தெரிவித்திருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவரது மனைவி ஆர்த்தியும் விளக்கமளித்திருந்தார். இந்த பதிவு மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி வந்ததுடன் பதிவுகள் மூலம் பொதுவெளியில் பதிலளிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. அப்படி கடைசியாக நடிகர் ரவி மோகனின் மனைவி ஆர்த்தியின் பதிவு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாடகம் போடுபவர்களுக்கே அதிக இடமுள்ள இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி என்னை மீண்டும் பேசும்படி செய்துவிட்டது என்றும் ஒருமுறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் என நினைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகளை அவரிடமிருந்து பிரித்து வைத்துள்ளதாக உருகும் ரவி மோகன் அவர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களை தன் பொறுப்பில் ஒப்படைக்கும்படியோ சட்டப்பூர்வமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புடன் பராமரித்து கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்தும் எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கும் விஷயங்களில் இருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என் குற்றம் என்றால் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் அப்படியே இருக்கட்டும் என தெரிவித்துள்ளார். தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு அவர் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை என்றும் நன்றாக முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிந்தும் தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் மிகுந்த நிதானத்தோடு தான் வீட்டை விட்டு சென்றார் என குறிப்பிட்டுள்ளார். அனைத்து வடிவத்திலும் என்னால் துன்புறுத்தப்பட்டதாக சொல்கிறார். மனம் வலிக்கிறது. திரையில் யாருக்கும் அடங்கமறுக்கும் ஒரு நாயகனை நிஜத்தில் ஒரு பெண் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக கூறுவதை கேட்கும் போது வேதனையிலும் சிரிப்புத்தான் வருகிறது. அப்படியே அவர் என் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தாலும் அது அவரது விருப்பத்தினால் தான் இருந்திருக்க முடியுமே தவிர கட்டாயத்தினால் அல்ல. வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தேன் என்ற அவரின் குற்றச்சாட்டும் பொய்யானது என தெரிவித்துள்ள ஆர்த்தி திருமண நாளில் இருந்து புகுந்த வீட்டிலும் கிழக்கு கடற்கரை சாலையிலும் உள்ள 2 வீடுகளில் மட்டுமே வசித்தோம் என்றும் கொரோனா காலத்தில் ஓரிரு வாரங்களை தவிர எப்போதும் என்னுடைய பெற்றோர் வீட்டில் தங்கியதே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 15 ஆண்டுகளாக நாங்கள் இதுவரை எடுத்த அனைத்து பொருளாதார முடிவுகளும் இருவரும் சேர்ந்து எடுத்தவைகளே. அதன் எல்லா ஆதாரங்களும் என்னிடம் உள்ளன. அவை முறைப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நான் பலவீனமானவள் இல்லை, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அன்புக்குரியவர்களின் துணையோடு இன்னும் உயர்ந்து நிற்பேன், ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன் என தெரிவித்துள்ள ஆர்த்தி தான் இன்னும் நீதிமன்றத்தின் சட்டத்தை நம்புகிறேன், எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன் என உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.